ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டைலில் சிக்கன் 65 என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் காளான் 65 எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த காளான் 65 ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் அடிக்கடி இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் வரும். வாங்க நம்ம காளான் 65 எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு பேக்கெட் காளான் வாங்கி அதை நல்லா கழுவி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். காளானை கழுவினதுக்கப்புறம் நல்லா தண்ணி வடித்து ஈரம் இல்லாமல் ட்ரையாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 1.5 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன், 1.5 ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், சின்ன லெமனை பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பொடி எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் போட்டுடலாம். நம்ம காளானுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்து நல்லா பெசரி விடலாம். ஃபஸ்ட்டே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டோம்னா அது கட்டி பிடிச்சிரும். அதனால ஃபஸ்ட்டு இந்த மாவோட உப்பை மட்டும் போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பெசரி விடுங்க. இப்போ லெமன் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பேஸ்ட் பதத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காளானை இதில் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கிளறி விடலாம். எல்லா காளான்லையும் இந்த பேஸ்ட் படுற மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பெசரி வச்சுருக்க காளானை எடுத்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக உதிரி உதிரியாக போட்டுக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் மொறுமொறுப்பாக வரும். நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா எண்ணெயை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக நான் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து இந்த காளான் 65 வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டாக இருக்கும். இப்போ காளான் 65 ரெடி. நம்ம ஸ்டைலில் இதே மாதிரி நீங்களும் காளான் 65 செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.